சொல்லி சொல்கிறேன்னா, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் யாரையும் குறிப்பிட்டோ எந்த இடத்தையும் குறிப்பிட்டோ சொல்லலை. ஜெனரலாக ஒரு கற்பனை. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். மனுஷன் அந்த ஒருத்தர் அரவணைச்சு போகணும். அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. ஆனா நிப்பாட்டுங்க. அப்படி இங்கே குட் மார்னிங் கோபி. குட் மார்னிங் சார். இந்த ஒர்க்கில் நீங்கள் முடிச்சிடலாம் சார். முடிச்சுட்டு நீங்கள் அப்புறமா நீங்கள் எல்லாம் ஓகே. இது மட்டும் முடிச்சா ஓகே தான் சார். இது நீங்கள் முடிச்சிட்டாங்க நான் சொல்லுங்கள். அப்புறமா நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே சார். முடிஞ்சுங்களா? இந்த ஒர்க் மட்டும் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் மட்டும் இப்போ தானே சார் இது முடிக்க வெரிஃபிகேஷன் சும்மா முடிச்சா விட்டுறேன் சார். அவங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் சும்மா மேற்போர்வை நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது விட்டு போயிருந்தா நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க. என்னடா கட்டதோர ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொடு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ கைப்புள்ள அருவாளோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை. ஹலோ சார். என்னடா சுந்தரேசா சாக்லேட்டு? எனக்கு கம்ப்யூட்டர் லைன்ல வேலை கிடைச்சிருக்கு சார். ஏதோ ஜாவா தெரிஞ்சனால தப்பிச்சேன் சார். ஓ சாக்லேட் எடுத்துங்க சார். ஒன்னே ஒன்று எடுத்துங்க சார். எல்லாருக்கும் கொடுக்கணும். வெரி குட் கலக்கடா சார். ஹலோ சார். எஸ். ஹலோ சார். என்னப்பா சுந்தரேசா? இந்தாங்க சார் சாக்லேட். ஹாய் 10 ரூபாய் சாக்லேட்டு. புதுசா பைக் வாங்கியிருக்கேன் சார். அதுக்கு தான். ஓ இப்பதான் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பைக் வாங்கிட்டியா? வெரி குட் கலக்குப்பா கலக்கு. யாருங்க? உன் சுந்தரேசன்டா. Sorry. உன் சுந்துடா. ஹாய். ப்ளீஸ் மா, I forgot your birthday. Sorry டா. Today we will have dinner at Taj Coromandel. Please dear. Okay ma, please stay on the line. Hi டா. வணக்கம் சுந்தரேசன் சார். புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன்டா. இந்த பக்கமா வந்தேன். அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலாம்னு. போடுங்க சார். தேங்க்ஸ் சார். வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. Bye டா. Hey, he is my poor old friend. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வாங்கினேன் போடா. பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்படுத்திருக்கீங்க நீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிருக்காயா? ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சியை யார் காப்பாத்துறது? அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? இவ்வளவு குஜராத்ல கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா? ஆனா அவன் இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஒரு 2-3 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுவும் எப்படி பிள்ளைக்கு வலிக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டியை வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. என்ன அடி? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. அண்ணன் எதுக்குல பாக்க? இல்ல
ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல, ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு தனியா பழையது வருது. வயிறா இல்ல செங்கச்சூளையா? வாய மூடல பண்ணுவா. திங்கிற புள்ளைய பார்த்து கண்ணு வைக்க. உன்ன மாதிரி ஊர் சுத்தி பயவல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப். இந்தியாவில ஏன் உணவு பஞ்சம் வராது? டேய், என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கற? இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தெம்பு இருக்கும்? எப்படி படிப்ப நீ? இந்த பார், எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். பிடிச்சா சாப்பிடணும். எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா? நான் பெரிய மனுஷன் கொடுத்துருப்பா. இப்படித்தான் எலும்பு கழிக்கணும். அண்ணன் ஊட்டி விடுத சாப்பிடுப்போ. உங்க லக்கேஜ் அப்படியே இருக்குதே. நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா, நீ சாப்பிடல? வெறு இறை எவையா திம்பா? நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. ஆமா, அவன் எங்களே காணா? அவன் புத்திசாலி, இலையோட எஸ்கேப் ஆயிட்டான். சரி, அவரு போட்டும். தம்பி, ராத்திரிக்கு என்ன வேணும்? ஐரமன் குழம்பு வைக்க சொல்லவா? ஐரன் இந்த ஃபேமிலிக்கு பத்தாது. பெரிய எருவு மாடா அடிங்க. எலும்பி போல. சார், ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா? ஆமாங்க, ஹோட்டல் தானே. ஹோட்டல் தாங்க, உட்காருங்க. சரிங்க. ஆமா, நீங்க யாரு? ஓனர். ஓனரா? ரொம்ப கிளையா இருக்கீங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். என்ன சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு ஊத்தப்பம் வேணுங்க. ஒரு நிமிஷங்க, முடிச்ச கேட்டு போங்க. சொல்லுங்க. என்ன பண்றீங்க? ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி, அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி, சரிங்க, வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து, சரிங்க, நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம, சரிங்க, பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி, 4-5 வெங்காயத்தை போட்டு அள்ளி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு, சரிங்க, ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடியா நறுக்கி, சரிங்க, அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு, சரிங்க, ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து, சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு, சரிங்க, 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு, சரிங்க, இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு, சரிங்க, பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு, அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அண்ணே, உங்க தயவுல எனக்கு 45 வட்டத்துல தலைவர் உதவி கொடுத்தீங்க. ஆமா. அந்த சின்ன சாமிக்கு செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அவன் என்ன மதிக்கவும் மாட்டேங்கிறான்ல. எல்லாமே நான் தாங்கிறான். கொஞ்சம் கண்டிச்சு வைங்களே. அண்ணே, அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ, யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே, சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. டேய், நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே, சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. சின்னசாமி. அண்ணே, முருகேசன் வந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சின்னசாமி வந்து ஆவாது. போயா. சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நான் சொல்றேன், நீ புரியாம பேசாத. தெருப்பு பிஞ்சிரும். போன ஒழுங்கா பேச வரீங்களா? ஐயோ அப்பா இல்ல, அறிவிட்ட நாதாரிகளா? ஒன்னே இல்லையா, இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதான் நீ என்ன பண்றீன்னா, சரி, நீ நான் சொல் அப்ப சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன போன்ல கொஞ்சம் கண்டிச்சுக்கலாம்ல. எங்கடா பேச விட்டீங்க?
ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க, அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களாடா நீங்க? நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம். போன் இருந்தா தான் அந்த பிரச்சனை. On track. So why don't we just clear up the dependencies amongst us so that we can minimize the backlogs as much as possible. I know work from home is giving a lot of challenges for each person. Oh my god. அம்மா நீ யாரு? டிரைவர்னு. கார் ஓட்டுற டிரைவர். கார் ஓட்டுறதுக்கு தான்டா டிரைவர் வேலைக்கு ஆள் சேர்ப்பாங்க. டயரை கலட்டி விக்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. என்னவோ பக்கத்து ஊரு. உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் இருப்பாங்க. பாக்கி சாலைன்னு இருக்க மாட்டாங்க. முட்டாள். என்ன படிச்சிருக்க? ஏதோ எழுத படிக்க தெரியும். என்ன பேச்சு பேசுற? 8ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், MBBS படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். பொறுமை பொறுமை சாமி பொறுமை. ஐயோ ரேக்க போயிடுச்சா? என்ன போயிடுச்சா? ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பாண்டிச்சேரியிலேருந்து கிசா மேட்ரு முடிச்சுட்டு வர போது மேட்ரு செம்ம சீன் ஆகி போச்சு. மச்சான் என்ன சொன்னா டியோல சொல்லலான்னு சொன்னா, சரின்னு சொல்லி முருகின்னு வரும்போது பார்த்தா திருவான்மையில போலீஸ்காரங்க போயிருந்தேன். நான் கூட அங்கே சிக்கா மேரா போகுதுன்னு ஸ்லோ பண்ண சொன்னேன். மாண்டா சொன்னேன் மச்சான் போலீஸ்னா ஒரு மேட்ரு இல்லை, ஒத்தா உரா வண்டியா அப்படின்னு. செம்ம ஸ்பீட் அழிச்சே. டியோல 200 லாக் போட்டாமல மாமே. போலீஸ்காரனுக்கு அந்த பக்கம் ஒரு பெண்டு, பேரிகார்டுக்கு இந்த பக்கம் ஒரு பெண்டு. செம்ம சீனி. நான் என்ன பண்ணேன், முருகின்னு டியோ ஒன்று வரும்போது மாமா என்ன பண்ணானா கையில பேரிகார்டை பூச்சின்னு திருவான்மையோட சாந்தா வரைக்கும் வச்சினே வந்தான். எல்லாம் காதல் படுத்துற பாடு இல்லை சார். நானும் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஏய் அவசரப்படாத, எதுக்கும் உள்ள ரெஜிஸ்ட்ரார் கிட்ட விசாரிச்சுக்கோ. இங்க 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்களா? இருக்குலடா இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்குது. ஐ சர்வர் சுந்தரி. What do you want, sir? உன் ஃபோன் நம்பர் தான் வேணும். What? சாரி ஆர்டர் பண்ணுங்களேன்ப்பா. முட்டை ஆப்பம் அப்புறம் பாயா. செட் தோசை தலைக்கறி கொத்து பரோட்டா. எல்லாம் கையேந்தி பவன்லேயே சாப்பிட்டவங்கம்மா, அதான் அப்படி ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆர்டர் பண்ணுறேன். What's your choice, sir? நான் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ண போகிறேன். நீ எப்போ வெஜ்ஜு தானடா? ஆமாண்டா, இப்போ இவன்லாம் பே பண்ணுறேன், அதான் நான்வெஜ்ஜு. அதாவது காஞ்ச சப்பாத்தி மேலே இந்த மீதமான காய்கறிலாம் போட்டு அது மேலே ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊற்றி வச்சுருப்பாங்க. கிட்டத்தில் போக முடியாது, கெட்ட வாடை வரும். அதை கூட பசங்க ஸ்கூட்டர்லேயே வீட்டில் கொண்டாந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. அது பேர் கூட ஏதோ பீன்னு ஆரம்பிக்குமேடா. பிஸாடா? பிஸ்ஸா தான். படையெடு படையப்பா வெற்றி கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் வெட்டும் வரையட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு வீடு நட்டு துளிபட்டு பாறைகள் வெட்டை கிளவுட்டு உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பணிவரை வெட்டி தலை கொண்டு நடையது படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞத பக்க துணை உண்டு உலகர பக்க படையுண்டு முடிவது படையப்பா நல்ல மனையாளின் ஒரு கோடி நெஞ்சமில் பாடுமே தோழி சந்தோஷ சாம்ராஜ்யமே.